சீனி விளக்கு, உப்பு விளக்கு, இதெல்லாம் எனக்கு புதுமையாக இருக்குது. இதெல்லாம் எந்த வேதத்திலையும் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம். ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் விளக்கு புதுசாக நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஆன்மீகத்தில் இவ்வளோ காலமாக நான் இருக்கிறேன். எனக்கு பலவிதமான குருமார்கள் எனக்கு இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் நான் ஒரு சின்ன எறும்பு கிட்ட கூட சில விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா அது கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குருவாக நான் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கே, சில முட்டாள்தனமான ஆன்மீக போலி நம்பிக்கைவாதிகள், மூட நம்பிக்கைவாதிகள் இருக்காங்க. அவங்க தோற்றுவிக்கிற விதத்தில் மக்கள் ஆடுவது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா பாவக்காய் விளக்கு, ஊமத்தங்காய் விளக்கு, இதுக்கு ஒரு படி மேலே போய் பரங்கிக்காய் விளக்கு, சரிங்களா, சீனி விளக்கு, உப்பு விளக்கு, இதெல்லாம் எனக்கு புதுமையாக இருக்குது. இதெல்லாம் எந்த வேதத்திலையும் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம். எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. அதாவது ஒரு பலிக்கு மாற்று பலி இருக்குது, ஒரு விஷயத்துக்கு மாற்று விஷயம் இருக்குது. தேன் இல்லைன்னா வெள்ளத்தை பயன்படுத்தலாம், சரிங்களா. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. புஷ்பம் இல்லைன்னா இலையை பயன்படுத்தலாம், மந்திரம் தெரியலனா சுவாமியோட பேரை பயன்படுத்தலான்ற மாற்று விதிகள் இருக்கிறது. ஆடை அறுக்க முடியலனா பூசணிக்காய் அறுக்கலாம், கோழி அறுக்க முடியலனா எலுமிச்சம்பழம் அறுக்கலாம். ஆகமத்தில் சைவ பலி கொடுப்பாங்க, அதர்வண வேதத்தில் ரத்த பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாவக்காய் விளக்கு, கோவக்காய் விளக்கு, பூசணிக்காய் விளக்கு, இதெல்லாம் எங்கேயும் சொல்லப்படாத ஒரு விஷயம். பூசணிக்காய் தீபமே மாந்திரிகம் சார்ந்த ஒரு விஷயம். பலி மேல் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு. அது செய்வன பிரச்சனையில் அவதிப்படக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் அந்த விளக்கெல்லாம். அதுவே சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படலை. ஏன்னா அதில் சில விஷயங்கள் செய்தால் அதிரடியான சில மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுத்துரும். தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். சில பேர் வீட்டில் தேங்காய் விளக்கு போடுறீங்க, அதெல்லாம் போடக்கூடாது, சரிங்களா. கோவிலில் போடலாம், விநாயகர் பெருமானுக்கு போடலாம், உச்சிஷ்ட மகா கணபதிக்கு போடலாம், வாராகி கூட போடலாம். எல்லா தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு தேங்காய் விளக்கு அவசியம். ஹோமங்கள் நடக்கும் போதோ, ஜபங்கள் நடக்கும் போதோ, பூஜைகள் நடக்கும் போதோ தாந்திரிகர்கள், மாந்திரிகர்கள், குருமார்கள் இந்த தேங்காய் விளக்கை ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தேங்காவும் ஒரு உயிர். தேங்காய் சிவபெருமானுடைய அம்சம். அதை உடைக்கணும்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கணும். அதாவது ஒரு தீட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்கோ, ஒரு பூஜை செய்வதற்கோ, ஒருத்தர் இறந்துட்டாலேயோ, ஒரு சுபகாரியம் செய்கிறதாலேயோ, ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை திருப்பங்களை கொண்டு வர இடங்களில் தேங்காய் உடைத்து அதை வரவேற்கிற விதமாகவோ முடிக்கிற விதமாகவோ பயன்படுத்தப்படுவது இந்த மாதிரி மாந்திரிக பொருட்கள். தேங்காய் எல்லா விஷயமும் சமையலுக்கு உடைக்கிறோம், அது சரி, அதெல்லாம் வேறு விஷயந்தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திடும். ஆன்மீகத்தில் எதை செய்யும் போதும் பார்த்து செய்யுங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சோஷியல் மீடியாவை பார்த்து மூடத்தனமாக செய்திடாதீங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டால் நம்மளுக்கு தான் வருத்தம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்த்து உங்களை மாற்றிக்கங்க. நிச்சயமாக நல்லதே நடப்போம், நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம்.